ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா. நாளை சனிக்கிழமை, ஆங்கிலம் 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 தசமி திதியுடன் வருகின்ற சனிக்கிழமை. இப்படிப்பட்ட நாளிலே தன்வந்திரி சக்கரத்தை கையில் வைத்து பூஜிப்பதன் மூலமாக நல்ல பலன்களை கண்கூடாக பார்க்கலாம். இப்படிப்பட்ட நாட்களிலே தன்வந்திரி சித்தர் பூ உலகிலே கொடி சம்பந்தமான மூலிகை பூஜைகளை பல இடங்களில் நிகழ்த்துகிறார். சனிக்கிழமை கூடும் தசமி நாட்டிலே இப்படிப்பட்ட கொடிவகை பூக்களால் ஸ்ரீ தன்வந்திரி மூர்த்தி மற்றும் தன்வந்திரி சக்கரத்திற்கு பூஜைகளை அர்ச்சனைகளை ஆற்றி கொடி வகை காய்கறிகள் செய்த பண்டங்கள், அதனால் கொடியில் புத்த கவரைக்காய், சொரைக்காய், இப்படி உதாரணத்திற்கு அதனால் சமைக்கப்பட்ட உணவுகளை தானம் கொடுப்பது பலனை அதிகப்படுத்தி நோய் நிவாரணம் கொடுக்கும். மருத்துவர்களுக்கும் இது உதவும். காலை சூரியன் உதயம் முதல் மதியம் 1:59 வரை இப்படி தசமி இருக்கிறதால் நாளை செய்து பலன் பெறுங்கள். இதை பற்றி மேலும் நாளைக்கு மாரக தோஷ நிவர்த்திக்கு சனிக்கிழமை கூடும் ஏகாதசி திதி நாள். உலகிலே பலரும் பலவித பயம் பீதியுடனே வாழ வேண்டிய நிலை உள்ளது. குரு நம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் குறைந்தே அதற்கு ஒரு காரணமாக இருப்பதால் திருக்கணித முறைப்படி நாளை வருகின்ற சனிக்கிழமை ஏகாதசி ஆயுள்காரனான சனீஸ்வரனுக்குரிய சனிக்கிழமையும் நம்மை காக்கும் கடவுளான பெருமாளுக்கும் உரிய ஏகாதசி திதியும் இணைந்து வருவதாக ஏகாதசி விரதம் இருப்பதும், இப்படி அதற்கான நியதிகளை குரு மூலமாக கடைபிடிப்பதும், மாரக தோஷம், பயப்படுதல், பீதி, மரணம், எப்போ பார்த்தாலும் ஒரு பயம், அது குறையும். குடும்பமே அழிந்து விடுமோ என்ற மனவேதனைகள் உள்ளவர் பல பேர். அவர்களுக்கு நல்ல நிவாரணம் தரும் அற்புதமான நல்ல நாள். என்ன செய்ய வேண்டும்? நெல்லி மரத்தை நாளைக்கு பல இடங்களிலே ஆலயங்களிலே கூட பெருநெல்லி மரத்தை தரிசனித்து திருமால் சிந்தனையுடன் நெல்லி மரத்தை வலம் வந்து வணங்குவது நல்லது. தேனில் உரிய நெல்லிக்கனைகளை தானம் செய்தால் பலனை அதிகமாக தரும். விரதம் இருக்கும் பட்சிகளில் தரிசனம். நாளைக்கு ஏகாதசியில் பல பட்சியில் உணவு இருக்காது. மிருத்தங்கிய மந்திர ஜபம் செய்வது, சனிஹோரை நேரங்களிலே சனீஸ்வரர் மிருத்தஞ்சியர் படம் வைத்து பூஜை செய்வது, வீட்டில் மிருத்தஞ்சியர் ஹோமம் செய்வது, இப்படிப்பட்ட இது நடக்குமோ அது நடக்குமோ என்று பயந்து தேவையற்ற விதிகள் அப்படி இருந்தால் அது தனியே நல்ல வழி பிறக்கும். நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். காக்கைக்கு 3 வேளையும் உணவிடுங்கள். நாளைக்கு நல்லெண்ணெய் தேய்த்து ஆண்கள் நீராடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. எல்லாவற்றையும் விவரமாக தெரிந்து கொள்வதற்கு அகஸ்திய விஜயம் என்ற அற்புதமான நல்ல நாள், கரி நாள் கூடிய சனிக்கிழமை. ருண கடன்கள் தீர்வதற்கு முதலில் தேவ பித்திரு கடன்களை தீர்த்து பிறகு உங்களுடைய கடன்களை தீர்ப்பதற்கான வழியை ஏற்பாடு செய்யுங்கள். அரிக்கன் விளக்கிலே மண்ணெண்ணெய் ஊற்றி அரிக்கன் விளக்கு தானம் கொடுப்பதும் கரிதோஷங்கள் பற்றாமல் உங்களை காவந்து செய்யும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.